அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். கர்ம வினை தீர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆவல் எல்லாத்துக்கும் உண்டு. எல்லா மனிதனும் என்ன பாவம் பண்ணமோ, நாம் இப்படி இருக்கிறோம், என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தன்மைகள் எல்லா காலத்திலும் எல்லா மனிதனுக்கும் உண்டு. அப்ப அந்த கர்ம வினையை தீர்ப்பதற்கு ஜோதிடத்தில் ஏதாவது வழி சொல்லப்பட்டுள்ளதா அப்படின்னா அதுக்கெல்லாம் வழி சொல்லப்பட்டுள்ளது. அப்ப மனித வாழ்க்கையில் இந்த கர்ம வினையால் தான் பெரிய போராட்டம், பெரிய சிக்கல்கள். ஜோதிடம் என்பது ஒரு அற்புதமான பொக்கிஷம். இந்த ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிஷத்தை நீங்கள் நன்றாக தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், சாதாரண சின்ன 10 ரூபா பொருள் அந்த இதை அதை சால்வ் பண்ண முடியும். அப்ப இதெல்லாம் இதை படிச்சவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவர்களுக்கு பொழப்பு வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆதாயத்திற்கு கொஞ்சம் பணம் வாங்கி நல்லா செஞ்சு கொடுக்காங்க. இது அவர்களை அந்த அளவுக்கு தேடி எடுத்ததுனால் ஒரு அமைப்பு. அப்ப கர்ம வினை தீரணும் அப்படின்னா பஞ்சாங்கத்தை எப்பயுமே ஒண்ணு வீட்டுல வாங்கிடுங்க. முதல் வேலை எப்பயுமே வீட்டுல இருக்க வேண்டிய வருடம் வாங்கி வைக்க வேண்டிய பொருளில் பஞ்சாங்கம் ஒன்று. அதை நம்ம பூஜை ரூம்ல இருக்கணும். ரெண்டாவது என்ன சொல்றான்னா இந்த மகாபாரதம், அந்த மகாபாரத புக்கு எப்பயுமே வீட்டுல இருக்கணும். எல்லா மனிதனும் அந்த அந்த புக்கை எடுத்து ஏன்னா அது கிருஷ்ணர் இருந்து அந்த மகாபாரத யுத்தத்தை நடத்தினார். அந்த மகாபாரத யுத்தத்தை நடத்தினது கிருஷ்ண பரமாத்மா. அவர் கடவுள். அதாவது கடவுளாக இருந்தவர் மனிதனாக பிறப்பெடுத்து அந்த அந்த காரியத்தை நடத்தினார். அப்ப அந்த மகாபாரதம் என்று சொல்லக்கூடிய புக்கு நம்ம வீட்டுல ஒண்ணு இருக்கணும். அதில் கண்டிப்பாக ஒரு பாரானாலும் ஒரு பக்கனாலும் டெய்லி யார் ஒருவர் நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் அது உங்கள் வீட்டில் இருந்தாலே கர்மா குறையும். பஞ்சாங்கம் இருந்தாலே குறையும். ஏன்னா பஞ்சாங்கத்தை வச்சுட்டு சொல்லக்கூடாது. டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே நீட்டா டீ குடிக்கும் போது இந்த பஞ்சாங்கத்தை எடுத்து இன்னைக்கு என்ன கிழமை, தமிழ் தேதி என்ன, நட்சத்திரம் என்ன, திதி என்ன, யோகம் என்ன, கரணம் என்ன, இத்தனை இந்த 5ஐ நம்ம பார்க்கணும். அதுவே அன்றைய நாளை 5 பஞ்சபூதங்களை டச் பண்ண மாதிரி, கிழமை, திதி, நட்சத்திரம், யோகம், கரணம். இதை இப்படி படிச்சுட்டு இன்னைக்கு மரண யோகமா, சித்த யோகமா, அமிர்த யோகமான்னு தெரிஞ்சுக்கிடுங்க. இது சாதாரணமாக ஒரு மனிதன் செய்ய வேண்டியது. ஏன்னா கர்ம வினை இதன் மூலமாக தெரியும். பஞ்சாங்கத்தை எந்த ஒரு மனிதன் தினமும் கையில் எடுக்கிறானோ அவனுக்கு பஞ்சபூத தோஷங்கள் விலகும். இது உண்மையானா 100% உண்மை. இதுல எந்தவித மாற்று கருத்து நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் 27 வருஷமா பஞ்சாங்கத்தை தூக்கிட்டு இருக்கேன். பஞ்சாங்கத்தை தூக்கிட்டு போறதுனால அந்த கர்மாவை இந்த ஒரு கர்மாவை ஒரு சுழற்சி என்பது வரும். அந்த சுழற்சியை கட் பண்ணி சரி பண்ணி கொடுக்கறது இந்த பஞ்சாங்கம் தான். அப்ப நாம பஞ்சாங்கம் வச்சுக்கணும். ரெண்டாவது மகாபாரதம். இந்த புக்கு யார் வீட்டில் இருக்கணும். இதை நான் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதில் லோக்கல் சேனல்ல எங்க ஏரியாவில் லோக்கல் சேனல் எல்லார் வீட்லேயும் மகாபாரத புக்கு வாங்கி வச்சேன். படிக்கணும், அதை எடுத்து படிக்கணும். நீங்க உட்கார்ந்துருக்கிற ஹாலில் ஒரு சின்ன டேபிள் போட்டு அதில் அந்த புக் இருக்கணும். அதை பார்த்தாலே உங்க கர்ம வினை தீரும். அதை பார்த்தாலே உங்களுடைய கர்ம வினை கண்டிப்பாக தீரும். இது 2 விஷயம். பஞ்சாங்கம் 1,
சார் இதுல வாக்கிய பஞ்சாங்கமா திருக்கணித பஞ்சாங்கமா? என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன்னா, எங்கள் முப்பாட்டன் தாத்தன் சித்தர்கள் யூஸ் பண்ணிய வாக்கிய பஞ்சாங்கம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்குள்ள என்ன சொன்னா, எப்படி இருந்தாலும் நம்ம கரெக்ட் பண்ணி சரி பண்ணிடலாம். துல்லியம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நம்ம எடுத்து தோத்து போயிடுவோம். அப்ப நமக்கு நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும். வாக்கியத்தை எடுத்து ஜெயிச்சிடலாம். ஏன்னா நான் அதிலே பழகுனதுனால சொல்றேன், என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். அதற்கு அடுத்து என்ன சொன்னா, இந்த பஞ்சாங்கத்துல குறிச்சு வைங்க, வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் வருகின்ற நாள். வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரம் வருகின்ற நாள். நாளே புதன்கிழமை நைட்டு போய் திருச்செந்தூர்ல ரூம் போட்டு தங்குங்க. குடும்பத்தோடு தங்கலாம். வருஷத்தில் ஒரு தடவையாவது, வருஷத்தில் 2 தடவை வரலாம், ஒரு தடவை கண்டிப்பாக வரும். 2வது தடவை ரேராகத்தான் வரும். அதையும் கண்டுபிடித்து வைத்து அந்த நாள்ல லீவ் போட்டுக்கிடணும், எல்லாம் செஞ்சிடணும். நேர திருச்செந்தூருக்கு போகணும். அழகா போய் அற்புதமாக புதன்கிழமை நைட்டு போயிட்டு மறுநாள் காலையில வியாழக்கிழமை பூசண ஃபுல்லா இருக்கணும். நேர போய் என்ன செய்யணும், முதல்ல கடல்ல குளிக்க, நாளி கிணத்தில் குளிக்கணும். நாளி கிணத்துல குளிச்சுட்டு பிறகு கடல்ல குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை என்ன சொன்னா கடல்ல போட்டுருணும். தள்ளி கொண்டு போய் போட்டீங்கன்னா யாரோ எடுத்துட்டு போவாங்கன்னா கடலுக்குள்ள போயிடும். போயிட்டு சாமி தரிசனம், தேங்காய் வளம் உடைச்சு சாமி கும்பிட்டுட்டு, பஞ்சலிங்கம் என்று அங்க இருக்கும். ஏன்னா முருகப்பெருமான் சூரனை வதம் பண்ணி தன்னுடைய தோஷம் போக்குவதற்காக அந்த பஞ்சலிங்கத்தை வணங்கியதாக சாஸ்திரம் சொல்லுகிறது. அந்த பஞ்சலிங்கத்தை 5 இருக்கும், நீங்கள் வணங்கிட்டு நல்லா அங்க போடப்படுகின்ற அன்னதானத்துல சாப்பிட்டுட்டு நல்லா நீட்டா அழகா வாங்க. கண்டிப்பாக பெரிய மாற்றங்களை நீங்கள் உறுதியாக சந்திப்பீர்கள். அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா இந்த வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரம் கர்ம வினையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய சக்தி. என்ன காரணம்னா, ஏன் சொல்றேன்னா, நான் ஒரு 16 ஆண்டுகளாக இந்த சித்திரை மாசம் வந்தால் 16 ஆண்டுகள் முடிந்து, சித்திரை மாசம் முடிஞ்சிச்சுல, 17 ஆண்டுகளாக பூச நட்சத்திரத்தில் ஒரு ஜீவசமாதி வழிபாடு பண்ண. அந்த ஜீவசமாதியுடைய அந்த சித்தர் திருச்செந்தூர் முருகனுடைய பக்தர். அவருக்கு நமக்கு ஒரு கனெக்ஷன் உண்டுன்னா, அவர் இறந்து 45 46ஆவது இந்த குரு பூஜை, வைகாசி பூசம், சனிக்கிழமை பூசம் வருகிறது. அன்னைக்கு அவருக்கு 47ஆவது குரு பூஜைன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அங்க போவேன். எப்பயுமே மாசம் போவேன். இந்த பூசத்திற்கு போய் வர என்னுடைய கர்ம வினை தீர்ந்தது. இப்ப சில 12 பூசத்தை கரெக்டா அட்டன் பண்ணிடுவேன். அப்ப அதுல வியாழக்கிழமை பூசம் இருக்கும்ல, அதுல நமக்கு அந்த கர்ம வினைகள் அப்படியே குறைஞ்சது. அப்ப பூச நட்சத்திரத்திற்கு, ஏன்னா கடல் ராசியில் இருக்கின்ற, கடல் அதாவது ஒரு ஜலராசியில் இருக்கின்ற சனியோடைய நட்சத்திரம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்ப அந்த இந்த இதுல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு காலபைரவர் வழிபாடு பண்ணுங்க, வாழ்க்கையை தலகுப்புறம் மாத்தி போடும். காலபைரவர் அது ரொம்ப நுணுக்கமானது. நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆஃப் இயக்கத்துல போய் எல்லாரும் செயல்படணுங்கிற அவசியம் கிடையாது. உங்க ஊர்ல காலபைரவர் இருக்கா, பூச நட்சத்திரத்துக்கு வர்ற அன்னைக்கு ஒரு சின்ன மாலை வாங்கி போட்டு 2 தீபம் போட்டு ஒரு வெத்தலை வைங்க. அந்த வெத்தலையில என்ன ஒரு உளுந்த விட வச்சு தேனை ஊத்திட்டு வந்துருங்க. வாழ்க்கை என்ன சொன்னா இனிக்கும். வாழ்க்கை இனிக்கும். அந்த அளவுக்கு பூச நட்சத்திரத்துக்கு பெரிய பவர் உண்டு. அதற்கடுத்து அனுச நட்சத்திரத்துக்கு என்ன பவர் உண்டுன்னா, அனுச நட்சத்திரத்தன்னைக்கு விரதம் இருக்கணும். அனுச நட்சத்திரத்தன்னைக்கு விரதம் இருக்கணும். விரதம் இருக்குன்னா காலையில என்ன சொன்னா டீ குடிச்சுக்கலாம். பசி தாங்கலைன்னா உணவு சாப்பிடக்கூடாது, ஜூஸ் குடிச்சுக்கலாம்.
அனுச நட்சத்திரத்தன்னைக்கு விரதம் இருந்து 4 மணிக்கு மேலே வந்து காலபைரவரை போய் நீங்கள் பார்த்து மாலை போட்டு 2 தீபம் போட்டு ஒரு உளுந்த வடை ப்ளஸ் அதில் தேன் ஊற்றிட்டு வந்தீங்கன்னா அன்னைக்கு தான் அவர் சொர்ண பைரவராக இருப்பார். சொர்ண பைரவராக இருப்பார். அனுச நட்சத்திரத்தன்னைக்கு கால பைரவர் சொர்ண பைரவராக இருப்பார். அந்த நாளில் நீங்கள் கேட்ட வந்து என்ன சொன்னா செல்வத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதற்கடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகின்ற அன்று, உத்திரட்டாதி நட்சத்திரம் என்னைக்கு வருகிறதோ, ஏன்னா கேட்டதை கொடுக்கும் காமதேனு. காமதேனு கேட்டதை கொடுத்துரும். அப்ப அந்த காமதேனுடைய நட்சத்திரம் ஆகிய அந்த நாளில் நாம் போய் வந்து விரதம் இருக்கணும். எப்பயுமே விரதம் இல்லாதது ஆன்மீகம் அல்ல. ஏன்னா பட்டினி கிடந்தா தான் வந்து இறைவனுக்கு ஈர்ப்பு சக்தி, இறைவனுடைய ஈர்ப்பு சக்தியை பெற முடியும். அப்ப அனுச நட்சத்திரம் வருகின்ற அன்று, அனுச நட்சத்திரம் வருகின்ற அன்று, உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகின்ற அன்று, அது என்ன கிழமையா இருந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி கவலையே விடாதீங்க. இந்த 3 நட்சத்திரங்கள் பூசம், அனுசம், உத்திரட்டாதி, இந்த நட்சத்திரத்தில் வந்து ஒரு மனிதன் வந்து விரதம் இருந்து அவன் வந்து என்ன செய்யணும்னா காலபைரவரை பார்த்து 2 தீபம் போட்டு ஒரு மாலை போட்டு, என்ன மாலை வேணாலும் போடுங்க, அதில் சம்மங்கி மாலை போட்டால் ரொம்ப சிறப்பு. நல்லா போட்டு அழகா வந்து ஒரு வெத்தலை, அது மேலே ஒரு உளுந்த வடை, அதில் இத்தனைக்கான தேன் ஊற்றி உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு தான் வீட்டில் போய் நீங்கள் விரதம் விடணும். இப்படி செஞ்சு பாருங்க, நீங்கள் குபேர சம்பத்தை அடைஞ்சிடும். கர்ம வினை குறையும், பொருளாதாரம் வரும், நினைத்தது நடக்கும். ஏன்னா நீங்க நியாயமானதை தான் நினைக்க முடியும். அப்படி நியாயமானதை தான் உங்களை நினைக்க வச்சிடும். அந்த அளவுக்கு வலிமை உள்ள சக்தி தான் பூசம், அனுசம், உத்திரட்டாதி. ஆனால் பயங்கரமான வந்து என்ன சொன்ன வில்லங்கமான நட்சத்திரங்களும் அதுதான். ஆனால் பணிந்து போக வேண்டும். சனியிடம் போய் வந்து பணிஞ்சிடணும். சனியிடம் பணிந்து காலபைரவர், ஏன்னா அவருடைய குருவே காலபைரவர் தான், அவர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சனியை வந்து என்ன சொன்னா கண்ணை லேசா காட்டிடுவார், விட்டுரு அப்படின்றாரு. அந்த அளவுக்கு வலிமையானது. அப்ப நீங்க பூச நட்சத்திரத்தன்னைக்கு கர்மவினை தீர்வதற்கு திருச்செந்தூர்ல போய் வந்து நாளை கிணத்துல குளிச்சுட்டு கடல்ல குளிச்சுட்டு பிளஸ் வந்து என்ன சொல்றான்னா தேங்காய் பழம்லாம் உடைச்சிட்டு பஞ்சலிங்கம் இருக்குது அங்கே போய் வழிபட்டுட்டு உங்களுடைய கர்மா குறையும் வாங்க. அதோடு அனசத்தில் சொர்ண பைரவராக இருக்கும்போது வழிபடுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்று கேட்டதை கொடுக்கும் பைரவராக இருப்பார். அன்னைக்கு கேட்டதை கொடுப்பார். நீங்க என்ன கேட்டீங்களோ கொடுப்பாரு. கேட்டதெல்லாம் கொடுத்துருவாரு. ஆனால் கர்ம வினையை நீங்க அனுபவிக்கிறது நீங்க தான் அனுபவிக்கணும். எந்த தெய்வமும் கொடுக்க மாட்டேன்னு என்று சொல்லாது, ஆனால் கேட்டதை கொடுக்கும். இதை செயல்படுத்துங்கள். கண்டிப்பாக பெரிய வெற்றியாளராக நீங்கள் மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. இந்த நட்சத்திரங்கள் வந்து என்ன சொன்னா மிக 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 அற்புதமான நட்சத்திரங்கள். பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு தயவு செய்து உணவு வாங்கி கொடுங்கள். உணவு வாங்கி கொடுங்க. யாராவது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா வருவாங்க. உங்களுக்கு கர்ம வினையில் நீங்கள் ஜெயிக்கணுங்கிற ஒரு விதி இருந்தால், எந்த நட்சத்திரத்துல போய் பிறந்தவர்களாக இருந்தாலும் இந்த 3 நட்சத்திரத்துடைய தொடர்பு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து கிடைத்து அந்யோன்யமான பழக்கமோ நட்போ, நம்ம வீட்டிலேயே குழந்தைகள் பிறந்துருச்சுன்னு வைங்க, கர்ம வினை அதை தூக்கி செமக்க 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 நமக்கு வந்து குறையும். அப்படிங்கிறத நான் அனுபவத்தில் எங்கள் வீட்டில் வந்து சனியோடைய நட்சத்திரத்தில் வந்து குழந்தைகள் கிடையாது. ஆனால் சனியோடைய நட்சத்திரத்தன்னைக்கு வந்து ஜீவசமாதி பூசத்தில் வந்து வழிபாடு பண்ண சென்றதுனால அதனால் உயர்ந்த ஒரு நிலைமைக்கு வந்து வந்தோம். அதை நம்ம கோடிட்டு காட்டணும். அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் கர்ம வினையை தீர்த்து கொள்வதற்கு இந்த 3 நட்சத்திரத்தை நன்றாக பயன்படுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம் பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக சந்திப்பீர்கள். தேவையில்லாதெல்லாம் நிறைய போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இங்கே போயிட்டா வந்துடுமா அங்கே போயிட்டா வந்துடும். நட்சத்திரங்கள் தான் கண்டிப்பாக உங்களுடைய விதியை மாற்றும். ஆனால் கரெக்டாக போகணும், செய்யுங்க, கண்டிப்பாக வாழ்க்கை மாறும் என்று கூறி பூசம்,
அனுசம் உத்திரட்டாதி. இது கர்ம வினையை நீக்கி செழிப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களுக்கு 100% உதவி செய்யும் என்று கூறி, மேலும் ஒரு சின்ன தகவல். பூச நட்சத்திரம் வருகின்ற அன்று நீங்கள் திருச்செந்தூருக்கு சென்று வர முடியாது அப்படின்னா விரதம் இருங்க. விரதம் இருந்துட்டு 4 மணிக்கு மேலே சொன்ன காலபைரவருக்கு போய் நான் சொன்னபடி செய்யுங்க. ஒரு அரச மரத்திற்கு 2 லிட்டர் தண்ணியில மஞ்சள் பொடி நன்றாக 100 கிராம் கலந்து நல்லா குலுக்கி அரச மரத்து வேர்ல ஊத்திட்டு, அரச மரத்து வேர்க்கடியில் நல்லா சுத்தி ஊத்துங்க. உங்களுடைய கர்மாக்கள் கண்டிப்பாக குறையும். ஏன்னா பூசத்திற்கும் அரச மரத்திற்கும் சம்பந்தம் உண்டு. கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.